என்ன காரியம் செய்தீர்கள் பிரஜாபதி? மகேஸ்வரனையே தாம் அவமதித்து விட்டீர்கள். இதை என்னால் நம்ப இயலவில்லை. இந்த மகாசபை ஆலோசனை கூட்டமே ஒரு சதி திட்டமா? மகேஸ்வரனுக்கு இத்ரோகத்தை இழைக்க தமக்கு எவ்வாறு துணிவு வந்தது? தங்கள் எண்ணம்தான் என்ன பிரஜாபதி? நான் செய்ததையும் செய்யவிருப்பதையும் மிக நன்றாக அறிவேன் காசியபரே. தாம் இதை கூறவில்லை பிரஜாபதி. தம் அகந்தை இவ்வாறு பேச வைக்கிறது. பிரஜாபதி என்கின்ற அகந்தை. ஆனால் வந்திருப்பது யார் என்று தாம் சற்று கூர்ந்து கவனியுங்கள். பசுபதிநாதர், சர்வேஸ்வரர், பூதேஸ்வரர். தமக்கு ஒன்று விளங்கவில்லை என்று எண்ணுகிறேன். ஈஸ்வரனை எதிர்த்து தாம் தவறிழைத்து விட்டீர்கள். இந்த மகாசபை ஆலோசனை கூட்டத்திற்கு தங்களை அழைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தங்களை வணங்கி அழைக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் எண்ணியது கிடையாது. அவ்வாறு செய்வேன் என்று உரைக்கவும் இல்லை. ஒருவேளை மற்றவர் அவ்வாறு எண்ணினால் அது என்னுடைய தவறல்லவே. நான் ஒன்று கேட்கிறேன். நியமங்களை ஸ்தாபிக்கும் பிரஜாபதி நியமங்களை உடைத்தெறியும் ஈசனோடு இணைவதென்பது நடக்காதல்லவா? அது நடக்கக்கூடாத ஒன்று. நடக்கவும் நடக்காது. அகிலத்தில் உள்ள நியமங்களை தாங்கள் ஏற்க தவறிவிட்டீர்கள். உலகத்தின் நெறிமுறைகளை தாங்கள் புறக்கணிக்க துணிந்தீர்கள். உங்களது எண்ணங்களுக்கு அவை அனுகூலமற்றது என்று எண்ணினீர்கள். தங்களது எண்ணங்களை அனைவரும் பின்பற்றுவார்கள் என்று தவறாக கணக்கிட்டீர்கள். அனைத்தையும் துறப்பது அனைவருக்கும் சுலபம். அகிலத்தை விட்டு விலகி இருப்பது, ஈடுபாடு காட்டாமல் இருப்பது, மனம் போன போக்கில் செல்வது, விரும்பியதை செய்வது, அடுத்தவரின் நன்மை தீமைகளை எண்ணாமல் இருப்பது தங்கள் வாழ்வின் நியதிகள் இவைதானே? நடப்பது நடக்கட்டும் என்று விலகி இருந்தீர்கள். ஆனால் இந்த அகிலம் புறக்கணிப்பவர்களை புறக்கணிக்கும். அகிலத்தில் வாழ்வதற்கு சில நியதிகள் இருக்கிறது. சுகம், துக்கம் இவ்விரண்டையும் தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்வினும் கடலில் வாழ்ந்து கரையேற அனுதினமும் போராட வேண்டி வரலாம். தன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. நன்மை தீமைகளை ஒருவன் வாழ்ந்து அறிய வேண்டும். அனுபவத்தைக் கொண்டு அனைத்தையும் அறிபவன்தான் இந்த அகிலத்தில் வாழ்வதற்கு தகுதியுடையவன். வாழ்ந்தறிய வேண்டிய விஷயங்களை விட்டொழிப்பவன் வாழ தகுதியில்லாதவனாகிறான்.
மனிதனாக வாழ்பவன் மரியாதை கிடைக்கும் போது அவன் கிரகஸ்தனாகிறான். அவனை கிரகஸ்தனாக மாற்றுவதற்கு அவசியமானது விவாகம். ஆனால் தாங்கள் விவாகத்தை வெறுப்பவர். விவாகம் எனும் வார்த்தை தங்களை பொறுத்தவரை மகத்துவமற்றதாயிற்றே. அவ்வாறு இருக்க எவ்வாறு கிரகஸ்தனாவீர்கள்? அகிலத்தின் அருமை பெருமைகளை எவ்வாறு அறிவீர்கள்? விவாகம் விவாகமெனும் அந்த பந்தம்தான் ஒருவருக்கு நிறைவை தருகின்றது. அந்த பந்தமானது அனைத்திலும் பவித்திரமானது. அந்த விவாகத்தை போற்றுவதுதான் இந்த விஷ்ணு துளசி விவாகம். அது இருக்கட்டும், விவாகத்தை பற்றியே பேசுகிறீர்கள். ராக கன்னியர்கள் ஏன் இங்கு மௌனமாக இருக்க வேண்டும்? செவிக்கினிய இசையை வாசிக்க துவங்குங்கள். சரி, அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்கலாம். சதி, வா, சாலிகிராமத்தை துளசி தேவிக்கு அருகில் ஸ்தாபிதம் செய்து பூஜிக்கலாம். வா. முறையற்ற வாழ்விற்கு பிரதிநிதியாக தாங்கள் விளங்குகிறீர்கள். அது எனது கோட்பாட்டிற்கு விரோதமானது, எனது தர்மத்திற்கு விரோதமானது. ஆக்கம் என்ற வார்த்தைக்கு அருகதையற்றதாகும். அது என்னுடைய லட்சியத்தை எதிர்ப்பவர்களும் அதை புறக்கணிக்க எண்ணுபவர்களும் என்னுடைய விரோதிகளாவர். என்னுடைய இடத்தில் அநீதிக்கு என்றும் இடமில்லை மகாதேவா. இவ்விடத்தை இன்னொரு கைலாயமாக்கவும் அனுமதி இல்லை. இதற்காகவா ஈஸ்வரனை இவ்விடம் வரவழைத்தீர்கள்? மறந்து விட்டதா தமக்கு? யாரை எதிர்த்து தாம் பழி சொல் கூறுகிறீர்களோ அவரை தமது பிதாவான பிரம்ம தேவர் போற்றி புகழுகிறார். எனது பிதாவான பிரம்மதேவர் எனக்கு 2 வரங்களை தந்திருக்கிறார். நான் ஆற்றவிருக்கின்ற கடமைகளில் என்னை எதிர்த்து வருகின்ற ஒவ்வொரு சக்தியையும் அதை கொண்டு நான் களைந்து எறிவேன்.
முதலாவது வரத்தைக் கொண்டு இப்போது நான் உன்னை எதிர்க்க துணிகிறேன் மகாதேவா. ஏனெனில் இதுவரைத்தான் பிரஜாபதியாக இருந்து நான் ஆற்றிய அனைத்து பணிகளில் பலவித சங்கடங்களை இழைத்தீர்கள். நான் தங்களுக்கு சாபமளிக்கின்றேன். இன்று முதல் அகிலத்தில் எவரும் தங்களை எங்கும் தங்களை பூஜிக்க மாட்டார்கள். என்னுடைய இந்த முடிவால் பிதா பிரம்மதேவரும் பகவான் விஷ்ணுவும் அதிருப்தி அடைந்திருப்பார்கள் என்று அறிவேன். ஆனால் அதிவிரைவாக எனது இந்த முடிவு சரியானது என்று அவர்கள் உணர்வார்கள் என்றும் நம்புகிறேன்.